உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், நெல் கொள்முதல் மற்றும் நகர்வு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாகவும், அதன் மூலம் 1,45,634 விவசாயிகளுக்கு 2,709 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கை, உரிய காலத்தில் நீர் திறப்பு, விவசாயிகளுக்கு 2.5 லட்சம் இலவச மின் இணைப்புகள் ஆகியவை வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர் சக்கரபாணி, தமிழ்நாடு அரசின் ஊக்கத்தொகையுடன் ஒரு குவிண்டால் சன்ன ரகத்திற்கு 2,545 ரூபாயும், பொது ரகத்திற்கு 2,500 ரூபாயும் வழங்கப்படுவதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். 6,13,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்ட நிலையில், அக்டோபருக்கு பதிலாக செப்டம்பரிலேயே நெல் கொள்முதல் செய்ய முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2011 முதல் 2021 வரையிலான 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டதை விட 54 மாத திமுக ஆட்சியில் 16 லட்சம் டன் நெல் கூடுதலாக கொள்முதல் செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ள அமைச்சர் சக்கரபாணி, 2020-21 குறுவை பருவம் முழுமைக்கும் சேர்ந்தே 5.74 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. ஆனால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சியில் 2025-26 குறுவை பருவத்தில் 58 நாட்களில் மட்டும் 11.21 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அமைச்சர் சக்கரபாணி, எதிர்க்கட்சியினர் வேண்டுமென்றே குறை கூறுவதாக சாடியுள்ளார். நெல் கொள்முதலில் சிரத்தையுடன் செயல்படும் திமுக அரசின் பணிகள் குறித்து டெல்டா விவசாயிகளுக்கு நன்கு தெரியும் என்றும், ஆதலால் தேவையற்ற குறைகளை கூறாமல் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை வழங்கினால் சிறப்பாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். போற்றுபவர் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுபவர் தூற்றட்டும், என் கடன் பணி செய்வதே என்ற உணர்வோடு முதலமைச்சர் தலைமையில் நெல் கொள்முதல் உள்ளிட்ட மக்கள் பணிகளை தொய்வின்றி செய்வோம் என்றும் அமைச்சர் சக்கரபாணி கூறியுள்ளார்.